whether it is old pattern or new pattern, whichever the pattern, you definitely get a minimum of 3 marks in the board, either in the 1 mark or as a 3 mark question in the section B, C or D. எதுலையாவது ஒன்றுத்தில் வந்து கண்டிப்பாக இதை கேட்பாங்க. ஸோ கன்வர்ஷன்ஸ் அப்படின்றது வந்து மெயினாக ஆர்கானிக்கில் தான் உனக்கு வரும், தட் யூ நோ வெரி வெல். ஸோ today I'll just show you some shortcuts to remember how to do the organic conversion questions in the board exam, and similarly for entrance exam ku eppadi pandradhunu paakalam. So idhula vandu conversions la vandu we have basically two types. One vandu ascent or ascending, ascent of series அப்படினு சொல்லுவோம், அதாவது கார்பன் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து டிசென்ட் ஆஃப் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கார்பன் நம்பர் குறைக்கிறது. தெர் ஆர் கன்வர்ஷன்ஸ் வேர் யூ ஹேவ் லோயர் கார்பன்லேருந்து ஹையர் கார்பன் கண்டென்ட்டுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 கார்பன் இருக்கிற காம்பவுண்ட்லேருந்து 2 கார்பன் இருக்கிற காம்பவுண்டை கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. அது ஆல்கஹால் டு ஆசிடாக இருக்கலாம், ஆல்கஹால் டு ஆல்டிஹைடாக இருக்கலாம், இல்லை ஹேலைடு டு ஆல்கஹாலாக இருக்கலாம். எனி கன்வர்ஷன் ஃப்ரம் அ லெஸ் நம்பர் ஆஃப் கார்பன், less carbon to more carbon, that is called as ascent of series. In the ascent of series வந்து we will do it by generally by 3 methods. அதில் நம்மளுக்கு வந்து உங்களுக்கு 3 மெத்தடுமே யூஸ் பண்ணலாம். 2 மெத்தட் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவோம், ஒரு மெத்தடு மட்டும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து by using the Woods reaction. So you have to remember all the reactions that we have studied so far, both in 11th standard and 12th standard. So first one வந்து Woods reaction, ரெண்டாவது வந்து through cyanide group, cyanide method or cyanide involve ஆகிற reactionsல இருந்து பண்ணுறது. மூணாவது வந்து Grignard reagent. So Grignard reagent போட்டு increase number of carbon increase பண்ணுறது. This is the most versatile method of increasing the number of carbon to any number of carbon. Grignard reagentல வந்து you can have any number of carbon. உனக்கு ஒரு கார்பனில் இருந்து 2 கார்பனு கொண்டு போகலாம், 3 கார்பன், 4 கார்பன், 5 கார்பன், அலிஃபேட்டிக்லேருந்து அரோமேட்டிக்குக்கும் கொண்டு போகலாம். எல்லா கன்வர்ஷன்ஸையும் நீ இதை கிரிக்னார்ட் ரியேஜெண்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். So we will see in under each category we will see some examples and then we will try to do some exercises. இது வந்து ascent of the series, அதாவது நம்பரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணி பண்ணுவோம். இதே வந்து நம்ம டிசென்ட் ஆஃப் த சீரீஸ், நம்பர் குறைக்கணும், அதாவது நிறைய கார்பன்லேருந்து கம்மி கார்பன் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு வந்து we have 2-3 generally 2 methods. You have to remove the carbon அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஒன்று வந்து decarboxylation. The only way to remove a carbon is through decarboxylation, where you remove it as a CO2. மைனஸ் CO2 நம்ம அதை ஒரு கார்பனை வெளியில் எடுத்துக்கிறோம். இது ஒரு மெத்தடு. அதாவது ஜென்ரலாக நம்ம எந்த காம்பவுண்டு கொடுத்தாலும் அந்த காம்பவுண்டை நம்ம கார்பாக்சிலிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த சால்ட்டிலேருந்து நம்ம அதை அந்த CO2 நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் கால்ட் அஸ் சோடா லைம் டிகார்பாக்சிலேஷன். இது வந்து ரொம்ப காமனான, ரொம்ப ஃபெமிலியரான, பாப்புலரான ஒரு டேர்ம், சோடா லைம் டிகார்பாக்சிலேஷன். சோடா அப்படின்றது காஸ்டிக் சோடா. காஸ்டிக் சோடானா NaOH, லைம்னா குவிக் லைம் CaO. இந்த ரெண்டுத்தையும் போடும்போது we get the சோடா லைம் டிகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன்ஸ். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு வந்து ஹாஃப்மேன்ஸ் புரோமமைட் டீக்ரடேஷன். அது நம்ம அமீன்ஸ் சாப்டரில் நம்ம படிச்சிருக்கோம். ஹாஃப்மேன்ஸ் டீக்ரடேஷன், அந்த பேர்லேயே உனக்கு வந்து நம்பர் குறையிறதுன்றது இருக்குது. ஸோ Hoffman's degradation or Hoffman's bromamide reaction. Bromamide reaction எப்படி வேணாலும் நீ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ these are the 2 things that you need to remember for converting any organic compound to any organic compound. ஸோ உனக்கு ஒரு கொஷின் கொடுத்த உடனே ஃபஸ்ட்டு நீ பார்க்க வேண்டியது கம்மி கார்பன்லேருந்து நிறைய கார்பன் வருதா, இல்லை நிறைய கார்பன்லேருந்து கம்மி கார்பன் வருதா, அதாவது அசெண்டிங் த சீரீஸ் பண்ண போகிறோமா டிசெண்டிங் த சீரீஸ் பண்ண போகிறோமான்றதை ஃபஸ்ட்டு நீ பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் எந்த கேட்டகரியில் வருதுன்றதை பார்த்துட்டு அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்குற இந்த 3 ரியாக்ஷன்லேருந்து ஒரு ரியாக்ஷனை நம்ம வந்து போட்டு அதுலேருந்து நம்ம அந்த ப்ராடக்டை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஒரு ரியாக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து we will see the Woods reaction. First one வந்து we will see Woods reaction.
So Wood's reaction on the you would have studied, you remember, that is if you take a alkyl halide, you take any alkyl halide and then you treat it with the sodium in the presence of 2 atoms of sodium in the presence of dry ether. Because sodium இருக்கிறதுனால humidity water இருக்கக்கூடாது. water இருந்ததுன்னா reaction வேறு மாதிரி vigorous ஆகிடும் அது. Then you will have the removal of these two. So you will have 2NaX plus RR. So you get a more alkane with a higher number. So you start with 1 carbon containing alkyl halide, and then you will get here, you will get the double the number. You will get 2 carbon containing alkane. உனக்கு வந்துடுவீங்க. You will get an alkane. ஸோ நீ இப்போ என்ன பண்ணணும், உனக்கு ஏதாவது ஒரு ரியாக்ஷனில் வந்து கார்பனை இன்க்ரீஸ் பண்ணி ஏதாவது ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆல்கேனை மறுபடியும் நீ ஆல்கைல் ஹேலைடாக கன்வெர்ட் பண்ணி அதிலிருந்து அந்த ரியாக்ஷனை எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஒன் வே டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் கார்பன் இஸ் பை வுட்ஸ் ரியாக்ஷன். இதோட கொரோலரி ரியாக்ஷன்ஸ் எல்லாமும் நீ ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது ஃபிட்டிக் ரியாக்ஷன் அண்ட் வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். இது அலிஃபேட்டிக்கு இந்த மாதிரி வரும். அரோமேட்டிக்கில் போடும்போது அரோமேட்டிக்லி யூ வில் ஹேவ் லைக் திஸ். ஸோ யூ ஹேவ் அரோமேட்டிக் ஹேலைட். இது இவ்வளோ ஈஸியாக உனக்கு வெளியில் வராது. ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் இருக்கும். பட் ஃபார் ப்ராக்டிக்கல் பர்பஸ் யூ கேன் யூஸ் திஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் ஆல்சோ. நான் அதை அங்கே முன்னால் இதில் மென்ஷன் பண்ணல, இந்த இடத்துல பண்ணலாம். பட் திஸ் ரியாக்ஷன் இஸ் நாட் ஸோ ஈஸி பிகாஸ் சிஎக்ஸ் பாண்ட் இன் அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக உடையாது. ஏன்னா அந்த இட் ஹஸ் காட் அ பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர். ரெசோனன்ஸ் இருக்கிறதுனால பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். பட் உடைக்க முடியும். யூ நீட் டு ப்ரொவைட் மோர் எனர்ஜி டு பிரேக் இட். So you get what is called as a diphenyl or biphenyl like this. So diphenyl இந்த மாதிரி அப்படியே டபுள் த நம்பர் ஆஃப் த காம்பவுண்ட் ஆகிடும் அது. ஸோ இது வந்து ஃபிட்டிக் ரியாக்ஷன். இது வுட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ போத் அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பண்ணுறது. ஸோ யூ டேக் அரோமேட்டிக் காம்பவுண்ட் plus 2 atoms of sodium plus 1 aliphatic you can take. So you will have this thing going out. Here also this will go out, but this is you have to break it with more energy there in fatigue reaction. Now if you put a dry ether here, then you will have the alkyl group getting attached here. So you will get one, and ஆரில் எவ்வளோ கார்பன் இருக்கோ அத்தனை கார்பன் எக்ஸ்ட்ராவாக உனக்கு வந்துடும். ஸோ திஸ் இஸ் ஒன் பர்டிகுலர் மெத்தட் வேர் யூ கேன் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் கார்பன். வுட்ஸ் ரியாக்ஷன். ஸோ வாட் இஸ் வுட்ஸ் ரியாக்ஷன்? ரியேஜெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கணும். சோடியம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர். ட்ரை ஈத்தர்னு ஏன் போடுறோன்னா ஹியூமிடிட்டி இருந்ததுன்னு சொன்னால் வாட்டர் கூட சோடியம் ரியாக்ட் ஆச்சுன்னா ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும். யூ நோ தட் சோடியம் இஸ் ஸ்டோர்ட் அண்டர் கெரோசின் இன்சைட் த லெபரட்டரி பிகாஸ் தே ஆர் வெரி more reactive elements. Potassium, sodium இதெல்லாம் வந்து more reactive elements. So we always keep it in dry ether. First reaction. So if you want to increase the number, you increase by using Wood's reaction, Fittig reaction or Wood's Fittig reaction. ரெண்டாவது மெத்தட் வந்து என்ன பார்த்தோம் நம்ம? வாட் வாஸ் த செகண்ட் மெத்தட்? செகண்ட் மெத்தட் வந்து cyanide மெத்தட். cyanide மெத்தடில் you can increase by only one carbon. Say for example you take any alkyl halide, that is cyanide method, or for more representative purpose C triple bond N. இதை ஞாபகம் வச்சுக்கணும். cyanide மெத்தடில் வந்து ஒரே ஒரு கார்பன் தான் உனக்கு வரும். ஸோ now if you take any carbon, you can convert any carbon. Say for example if you take an alcohol, and alcohol வந்து first you have to you will convert it into alkyl halide, any alkyl halide, SN1 SN2 reaction மாதிரி பண்ணலாம் alkyl halideல. Then if you add the alcoholic KCN. So in the KCN and AgCN add பண்ணுறதுல ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னா KCN will be ionic in nature whereas AgCN will be covalent in nature. AgCN போட்டேன்னா NC வந்துடும், ஐசோசைனைடு வரும். KCN போட்டேன்னா தான் CN மைனஸ் அட்டாச் ஆகும். ஸோ RCN உனக்கு வந்துடும், RCN சைனைடு உனக்கு வந்துடும். அண்ட் இந்த RCN வந்து if you do reduction by using lithium aluminum hydride reduction, strong reducing agent போட்டேன்னா reducing reduction. If you put reduction, then you will have இந்த இடத்துல bond, இங்கே இந்த bond உடஞ்சி இங்கேயும் hydrogen add ஆகிடும். ஸோ hydrogen add ஆகும்போது you will get RCH2 NH2. So you get a primary amine.
you get a primary amine. And இதை வந்து suppose oxidize பண்ணேன்னு வச்சுக்கோ, hydrolysis, if you do hydrolysis H3O plus HOH bar H plus or HOH bar H plus போட்டு hydrolysis பண்ணேன்னா, cyanide hydrolysis பண்ணேன்னா, you get a carboxylic acid. You get a carboxylic acid. So starting from alcohol, you start from an alcohol, any alcohol you can take, you can get a alkyl halides நீ convert பண்ணலாம். அது உனக்கு தெரியும், halide preparations இருக்கும். acid நீ கொண்டு வரலாம், acid கொண்டு வரலாம், primary amine கொண்டு வரலாம். ஸோ இது எல்லா கன்வர்ஷன்ஸும் உனக்கு வந்துடுறது. என்னென்ன கன்வர்ஷன்ஸு? alcohol to halide conversion கேட்க மாட்டாங்க, alcohol to amine கேட்பாங்க, and then alcohol to acid கேட்பாங்க, carboxylic acid கேட்பாங்க. So you have to remember these two conversions can be done easily by means of cyanide method. So இது வந்து ரெண்டாவது method of increasing the number of carbons. Okay, so மூணாவது method வந்து Grignard reagent. ல வந்து நம்ம we increase the number by any number of carbon using Grignard reagent. So you take any alcohol, then you convert it into an alkyl halide. Whenever you want to do any conversion of any compound, it will be very easy for you if you can convert it into alkyl halide first. ஏன்னா ஆஹா சாப்டர்ல நம்ம alkyl halide படிச்சிருக்கோன்றதுனால alkyl halides வந்து they are a very good source of many compounds. So you can convert any compound to alkyl halide, and then from that you can do any reaction. Say for example, if you put magnesium in the presence of dry ether potena, you are preparing the Grignard reagent, that is RMGBr Grignard reagent போடுறோம். இந்த RMGBr la if you add formaldehyde, we will see this in detail so that you will remember. We have already seen this many times, we will see it again for better revision purpose. So in that வந்து you will get a complex of RCH2O MgBr complex intermediate form ஆகும். இதை வந்து நம்ம hydrolysis பண்ணும்போது, if you do hydrolysisனால எப்போவுமே HOH bar H plus வரும். ஸோ இந்த பாண்ட் உடஞ்சி இங்கே OH ஆட் ஆகிடும், இங்கே H ஆட் ஆகிடும். ஸோ you will get a primary alcohol. RCH2OH வந்துடும். ஃபார்மால்டிஹைடு போட்டோன்னா primary alcohol வந்துடும். இப்போ இதே ஸ்டெப்பில் வந்து if you add a acetaldehyde போட்டேன்னு வச்சுக்கோ, if you put acetaldehyde, then இந்த இடத்துல வந்து you will have secondary alcohol வந்துடும் உங்களுக்கு. RCH3OH வந்துடும். எல்லாத்துலேயுமே வந்து காமன் பை ப்ராடக்ட் வந்து MgOHBr வந்துடும். எல்லாத்துலேயும் MgOHBr வந்துடும் காமன் ப்ராடக்ட். ஸோ அது நீ எழுதினாலும் ஓகே, எழுதலைனாலும் ஓகே, பட் இட்ஸ் பெட்டர் தட் யூ ரைட் த ரியாக்ஷன் டு த கம்ப்ளீஷன். அதே மாதிரி if you put acetone CH3CO acetone போட்டேன்னு சொன்னேன்னா you will get tertiary alcohol வந்துடும் உனக்கு. You will get tertiary alcohol. CH3, that is one will be R. One of this group will be R, and then you will get a tertiary alcohol. So you have to remember it like this. You get a secondary alcohol and you get a primary alcohol in this case. So if you can remember this, then you can do whatever conversion. So in the இடத்துல நீ methanol start பண்ணேன்னா you will get ethanol here. You are increasing the number of carbon. So methanol start பண்ணேன்னா you will get 2-propanol here if you add acetaldehyde. Methanol start பண்ணேன்னா you will get a tertiary butyl alcohol here. So in the conversions you can do easily with the Grignard reagent வச்சு நம்ம இதை பண்ணலாம் இது. Okay, so now I'll give you some questions to do. So you see whether you can convert them into now I'll give you the questions. போட முடியறதான்னு பாரு உனக்கு. Say for example, if you want to convert methanol to ethanol, okay, எனக்கு இது போட்டுட்டு சொல்லு.
that is methyl iodide வந்து you can convert methyl iodide நிறைய மெத்தடில் பண்ணலாம். you can do Woods reaction பண்ணினா Woods reaction பண்ணால் you will get ethane. ஈத்தேனில் வந்து திருப்பியும் if you add P plus I2 போட்டேன்னா you get ethyl iodide. இப்படி வந்துடும். இது ஒரு மெத்தடில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா you can also do it by another method. say methyl iodide வந்து if you treat it with KCN you will get methyl cyanide. ஒரு கார்பன் ஜாஸ்தி ஆகிடுறது இல்லையா மீத்தேல் இது வந்து இந்த ரியாக்ஷன்லாம் நீ மறந்து போயிடுவேன்றதுனால இந்த ஒரு புது இந்த ரியாக்ஷன் கொடுக்குறேன். நார்மலாக இந்த ரியாக்ஷன் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. இதை நம்ம வந்து ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போட்டு ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் மீத்தைல் CH2 NH2 ப்ரைமரி அமீன் வந்துடும் உனக்கு. ப்ரைமரி அமீனில் வந்து டையாசடைசேஷன் பண்ணேன்னு வச்சுக்கோ. இஃப் யூ ஆட் நைட்ரஸ் ஆசிட் HONO இந்த ரியாக்ஷன் நிறைய பேருக்கு வந்து படிச்சிருப்பாங்க ஆனால் மறந்து போயிடுவாங்க. அதை டையாசடைசேஷனில் ஹைட்ரஜன் வெளியில் போயிடும், வாட்டர் மாலிக்யூல் வெளியில் போயிடுதுன்னு சொன்னால் யூ வில் கெட் ஆல்கஹால். தட் இஸ் MECH2OH வந்துடும். MECH2OHல் அதுக்கப்புறமா இஃப் யூ கேன் ஆட் PI3 P plus I2 ஆட் பண்ணாலும் சரி இல்லை PI3 ஆட் பண்ணாலும் சரி யூ வில் கெட் MECH2I வந்துடும். ஸோ யூ கேன் கன்வெர்ட் திஸ் இன்டு ஈத்தனால். ethyl iodide எப்படி பண்ணலாம். இது கொஞ்சம் பெரிய ஸ்டெப். இது ஒரு சிம்பிள் ஸ்டெப் இது. ஸோ யூ கேன் ஆல்சோ டூ இட் லைக் திஸ். இந்த மாதிரி கூட நீ அதை ஆட் பண்ணலாம். ஸோ யூ ஹேவ் டூ மெத்தட். தேர் ஆர் மெனி மெத்தட்ஸ் பை விச் யூ கேன் கன்வெர்ட் ஒன் காம்பவுண்ட் டு அனதர் காம்பவுண்ட். ஓகே, அடுத்தது மூணாவது போட்டியா. ஃபார் ப்ரிப்பேரிங் ப்ரிப்பரேஷன் ஆஃப் unsymmetrical alkane. ப்ரிப்பரேஷன் ஆஃப் unsymmetrical alkanes பண்ணுறதா இருந்தால் conversion problem, especially when you want to do unsymmetrical alkanes. Say first you take a alkyl halide la you add lithium bar ether, sodium ether க்கு பதிலா lithium ether add பண்ணேன்னு சொன்னா alkyl lithium உனக்கு வந்துரும். organometallic compounds இதெல்லாம் alkyl lithium வந்துரும். this is alkyl lithium வரும். this alkyl lithium is treated with copper. கிப்ரஸ் அயோடைடு போட்டோன்னா லித்தியம் அயோடைடு வெளியில் வந்துடும். லித்தியம் அயோடைடு வெளியில் வந்துடுச்சுன்னா யூ வில் ஹேவ் இந்த இடத்துல வந்து இது வந்து வுட்ஸ் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும். ஆனால் வுட்ஸ் ரியாக்ஷன் கிடையாது, இதுக்கு வேறு பேர். திஸ் இஸ் கால்ட் அஸ் கோரே ஹவுஸ் ரியாக்ஷன். இந்த நேம்லாம் உங்களுக்கு கிடையாது, பட் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்கேஸ் யூ நீட் இட் ஃபார் எதர் என்ட்ரன்ஸ் ஆர் ஃபார் திஸ். ஸோ இயர் யூ வில் ஹேவ் R2 ரெண்டு இதுவும் சேர்ந்து CuLi ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த இடத்துல வந்து இஃப் யூ ஆட் alkyl halide, if you add alkyl halide say RBr, first molecule இங்கே போட்ட இதே molecule if this comes to this திருப்பி இங்கே நீ ஆட் பண்ணனா இந்த if you add a different R-Br in the presence of dry ether, in the presence of dry ether you get R. So this is unsymmetrical. So this is called as by using lithium compound. So this is lithium dialkyl cuprate. Lithium dialkyl cuprate. Dialkyl cuprate. ப்ரோபனாலில் போடும்போது என்ன பண்ணுவேன், மீத்தனாலில் வந்து ப்ரோபைல் மெக்னீஷியம் புரோமைடு போட்டேன்னா அந்த HH அப்படியே வந்துடும். இந்த கார்பன் இந்த CH3 CH2 CH2 மைனஸ் வந்து இந்த கார்பனில் அட்டாச் ஆகிடும். அப்படியே இந்த கார்பனில் அப்படியே அட்டாச் ஆகிடும். இங்கே OMGBr வந்துடும். ஹைட்ராலிசிஸ் பண்ணுன்னு சொன்னால் இது வெளில வந்துடுதுன்னா இந்த இடத்துல யூ வில் ஹேவ் திஸ் பியூட்டனால். ஒரே ஸ்டெப்பில் வந்து 3 கார்பன் அப்படியே ஆட் பண்ணுறோம் நம்ம. ஸோ நம்மளுக்கு எத்தனை கார்பன் வேணுமோ அதை நம்ம கிரிக்னாட் ரியேஜென்ட்டில் போட்டுக்கலாம். ஸோ ஆறு தான் மெயின். இது ஆமாம். இப்போ மீத்தனாலிருந்து அதாவது ஃபார்மால்டிஹைடை வந்து நீ எத்தனாலாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ப்ரோப்பனால், பியூட்டனால், பென்டனால், எனி பிரைமரி ஆல்கஹால் யூ கேன் கன்வெர்ட். வெரி சிம்பிள். எனி பிரைமரி ஆல்கஹால். புரியுறதா? ஓகே சார். ஃபார்மால்டிஹைடை வந்து நீ எந்த பிரைமரி ஆல்கஹாலாக வேணாலும் கன்வெர்ட் பண்ணலாம். இந்த ஹோமோலோகஸ் சீரீஸில் இருக்கிறத மொத்தத்தை கொண்டு வரலாம். என்ன பண்ணணும், அதுக்கு கரஸ்பாண்டிங்கான கிரிக்னாட் ரியேஜென்ட் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணணும். அவ்வளோதான்.
உனக்கு என்ன குரூப் அட்டாச் ஆகணுமோ அதை எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிட்டேன்னா உனக்கு அது வந்துடும். ஓகே சார். அதே மாதிரி இப்போ மீத்தனால் டு சைக்ளோஹெக்சைல் மீத்தனால் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணணும், சைக்ளோஹெக்சைல் குரூப்பை இங்கே ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். எம்ஜிபிஆர் போட்டுக்கணும். ஸோ இந்த மைனஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும், இந்த ப்ளஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உனக்கு வந்துடும். அது புரியுறதா? இந்த மைனஸ் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சுன்னா ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னு சொன்னேன்னா யூ வில் கெட் தி சைக்ளோஹெக்சைல் மீத்தனால். இது மீத்தனால், ஒரே ஒரு கார்பன் இருக்குது. சைட் செயினில் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா அதுதான் பேரண்ட் காம்பவுண்டாக இருக்கும். ஸோ இங்கே OH இருக்கிறதுனால திஸ் இஸ் த பேரண்ட் காம்பவுண்ட். ஒரு கார்பன் வராதுல்ல? இது வராது. ஏன்னா நடுவில் இது இல்லை, பை பாண்டு கிடையாது. ஸோ இது சைக்ளிக்கு அப்புறமா அலிஃபேட்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், அரபேட்டிக்கும் பண்ணலாம். நீ இதோ இருக்கு பாரு, அடுத்ததில் வருது பாரு, மீத்தனால் டு பென்சைல் ஆல்கஹால். மீத்தனால் ஃபார்மால்டிஹைடு டு பென்சைல் ஆல்கஹால். சிம்பிள். உனக்கு என்ன, பென்சைல் குரூப் அப்படியே கிரிக்னாட் ரியேஜெண்ட்டாக நீ எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஓகே சார். ஸோ இதை எடுத்து அப்படி போட்டோன்னா இங்கே அப்படியே HCH அப்படியே வந்துடும், OMGBR வந்துடும். இந்த இது வந்து இங்கே அப்படியே அட்டாச் ஆகிடும். ஓகே சார். ஹைட்ராலிசிஸ் பண்ணால் இங்கே அப்படியே வந்துடும். யூ வில் கெட் திஸ் ப்ராடக்ட். ஸோ இதுதான் பென்சைல் ஆல்கஹால். அப்படியே உனக்கு வந்துடும். இது அரோமேட்டிக்காக வந்துடும் உனக்கு அது. பட் இதெல்லாம் உனக்கு இவ்வளோ இதுவாக கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ, வாட் எவர் குரூப் யூ வாண்ட் ஹியர், கிரிக்னாட் ரியேஜென்ட் போட்டேன்னா அப்படியே ஆட் ஆகிடும் உனக்கு அது. அதே மாதிரி பாரு, மீத்தனால் டு 2,2 டைமீத்தைல் ப்ரோப்பனால். ஸோ இப்போ என்ன பண்ணணும், 2,2 டைமீத்தைல்ன்றது இதுதான், 2,2 டைமீத்தைல் ப்ரோப்பனால். ஸோ இப்படி உனக்கு வரணும், அது இந்த குரூப் வரணும். ஸோ இதை நீ இப்போ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் எழுதிட்டேன்னா தெரிஞ்சிடும். இப்போ 2,2 டைமீத்தைல் ப்ரோப்பனாலில் என்ன வரணும், இது ப்ரோப்பனால் 1 2 3, இது ப்ரோப்பனால் 2,2 டைமீத்தைல் உனக்கு வரணும். இங்கே ஒரு கார்பன் ஏற்கனவே இங்கே இருக்குது. ஸோ இது வந்து இது அப்படியே இங்கே வந்துட போகிறது, ஆல்கஹாலாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ நீ என்ன பண்ணணும், இந்த குரூப்பை நீ அப்படியே கிரிக்னாட் ரியேஜெண்ட்டாக போட்டுக்கணும். இது எம்ஜிபிஆர் அப்படியே எம்ஜிபிஆரை போட்டுட்டேன்னா இந்த இடத்துல வந்து இந்த CH இந்த C வந்து ஆட் ஆகிடும், இந்த MgOH வெளில போயிடும், இந்த காம்பவுண்ட் உனக்கு அப்படியே வந்துடும். ஓகே சார். ஸோ யூ கேன் ஆல்சோ ப்ரிப்பேர். இப்போ இதுவும் பார்த்தோன்னா திஸ் இஸ் அ பிரைமரி ஆல்கஹால். அகைன் டோன்ட் கன்ஃபியூஸ் திஸ் வித் டெர்ஷியரி. திஸ் இஸ் பிரைமரி ஒன்லி. தெரியாதா? இது பிரைமரி தான். OH இங்கே இருந்தால் தான் டெர்ஷியரி வரும். ஓ ஆமாம் சார். இங்கே இருந்தால் பிரைமரி தான். ஸோ OH வந்து இது CH2 அட்டாச் ஆயிருந்தாலே பிரைமரி தான்.